வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வியானா வந்து நேத்து வினோத் சொன்னது வந்து சுத்தமா பொய் அப்படின்றத வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற உண்மைய சொல்றாங்க. அதுக்கு விஜய் பார்வதியும், அதுக்கப்புறம் திவாகரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிரிக்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நான் அப்படி பண்ணவே கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வினோத் வந்து லிவிங் ஏரியால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வியானா கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரண்டியில இருக்கிறத அப்படியே எடுத்து சாப்பிட்டு, அப்படியே அந்த கையை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. விச் மீன்ஸ் சபரிக்கு சொன்ன அதே கம்ப்ளைண்ட் தான். சபரி வந்து விசில் வச்சுட்டு உப்பு போடுவாங்கல்ல, அந்த பர்டிகுலர் விஷயத்த மாதிரி வியானா மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நேற்று வைக்கிறாங்க. பட் வியானா வந்து அதுக்கு நிறைய ரியாக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. பட் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் பிக் பாஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி எல்லோரும் உட்கார வச்சிடறாங்க. ஸோ இன்றைக்கி அந்த விஷயத்தை வந்து விஜய் பார்வதி அந்த திவாகர்ட்ட வந்து சொல்கிறாங்க. லைக் நான் வந்து அந்த மாதிரி பண்ணவே இல்லை. இந்த மாதிரி கெமி வந்து லைக் கரண்டியை வச்சு இது பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்பயுமே கரண்டி வைக்கிறதுக்கு கீழே ஒரு தட்டு வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த தட்டில் வச்சுருந்தாங்க. நான் அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சுபி டேஸ்ட்டு கேட்டான்னு சொல்லிட்டு சுபிக்கு டேஸ்ட்டு கொடுத்துட்டு, அதில் வேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து நான் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கரண்டியை வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டேன். திரும்பவும் நான் அதை வந்து தொடலை. பட் நான் வந்து கை கழுவிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலை பண்ணேன். பட் அதை அவர் வந்து பார்க்கல. அந்த விஷயத்தை பார்த்துட்டு எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு அதை வந்து திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஸோ வினோத் வந்து சொன்னது வந்து தப்பு அப்படின்றத சொல்லிவிட்டு உண்மையை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் ஒவ்வொரு விஷயம் வந்து பண்ணுறப்ப நீங்கள் வெஷல் வாஷிங் பண்ணிட்டு இருக்க திடீர்னு வந்து நான் கை கழுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஏதாவது அந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் ஏதாவது யூஸ் பண்ணேன், என்னோட லீக் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து மற்ற வேலை பார்ப்பேன். அதை யாரும் பார்க்கல, வினோத்தும் பார்க்கல. அவர் வந்து உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் இந்த விஷயத்தை சபரிகிட்ட கூட சொன்னேன். அதுக்கு சபரி என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் அப்படி தான் பண்ணாங்க, நீ ஃப்ரீயாக விடு, நானும் அப்படி தான் வந்து விசில் அடிச்சுட்டு உப்பு எடுக்கல, உப்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விசில் அடித்தேன். இன்கேஸ் நான் விசில் அடிச்சுன்னா கை கழுவிட்டு தான் நான் அதை எடுப்பேன். அதை அவங்க பார்க்கல, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க என்னையும், நீ அதை ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படின்னதுக்கப்புறம் திவாகரும் பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிறாங்க. ஏன்னா இந்த மேட்டரை வந்து கலையரசை இவங்ககிட்ட சொல்லும்போது, பாரு இப்படியா பண்ணுறான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சபரி வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் மூமெண்ட் ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இவங்க 2 பேரும் வந்து சிரிக்கிறாங்க. ஸோ வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க தப்பு பண்ணலை அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாங்க ஒன்று. அதுக்கப்புறம் சபரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னொன்னே இவங்க 2 பேரும் சிரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்காஸ்டிக்காக இருந்தது. எஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.